டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்க போவது யார்? நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம முதற்கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற தொகுதியில கள ஆய்வு செய்திருந்தோம். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில கள ஆய்வு செய்து அதன் முடிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்மளுடைய யூடியூப் தளத்துல. இப்பொழுது அதே போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஒவ்வொரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எல்லாத்துலயும் நம்ம கள ஆய்வு செய்திருக்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வும் செய்திருக்கிறோம். அதனுடைய முடிவுகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில தேர்தலுக்கு பிந்தைய கள ஆய்வு செய்திருக்கிறோம். இங்க யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2026 திமுக சார்பாக துரைராஜ் இங்க போட்டியிடுகிறார். அதிமுக சார்பாக மனோகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தர்மராஜ், தாவேகா கட்சியின் சார்பாக ரமேஷ் போட்டியிடுறாங்க. ஏற்கனவே இங்கே பழனியாண்டி திமுக கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் கூப்பா கிருஷ்ணனை எதிர்த்து வெற்றி பெற்றார். அப்போ அந்த கூப்பா கிருஷ்ணன் தான் இப்போ தாவேக்கால போட்டியிடுறார் லால்குடியில் அப்படிங்கிறத வச்சுப்போம். பழனியாண்டி மீது இந்த கல்குவாரி அந்த பிரச்சனை இது, ஊடகவியலாளரை அந்த ரிப்போர்ட்டரை கேமரா வழியாக அடித்தது, இது போல் பல விஷயங்கள் சர்ச்சைக்கு இருந்ததுனால அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்காம துரைராஜுக்கு கொடுத்துருக்காங்க. சென்ற முறை 77.07% வாக்கு பதிவாயிருந்தது. இந்த முறை 87.70 வாக்குகள் பதிவாயிருக்குது. இது தாவேக்காவின் தாக்கமா எஸ்ஐஆரின் நீக்கமா அப்படிங்கிறத கள ஆய்வு செய்த செந்தில்குமார்ட்ட கேட்போம். வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கம், சென்ற முறை இங்க திமுக ஜெயிச்சிருக்கு பழனியாண்டி, இந்த முறை யார் ஜெயிப்பா? திருச்சி ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பண்பாட்டு மையமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயில், அதனால கடந்த காலங்களில் இருந்தவங்க இந்த கலாச்சார சம்பந்தமான விஷயங்கள் நிறைய இடத்துல கலாச்சார மீறல்கள் தான் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த பழனியாளர் அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், மணல் குவாரியா இருக்கட்டும், மணல் கொலையா இருக்கட்டும், இந்த மாதிரி சமூக ஊடக எல்லாத்தையும் தாக்குதலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேல கடந்த காலங்களில் முக்கியமா தேர்தலுக்கு முன்னாடி இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு விதமான அதிருப்தியும் அதிகமா இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. கடந்த காலங்கள்ல பழனியாண்டி மேல குறிப்பா அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவருக்கு அந்த தொகுதியில ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சும் அந்த திமுக கட்சியில இருந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அதனால இப்ப துரைராஜ் அவங்க நிக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் யாரு நின்னாலும் திமுக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது ஸ்ரீரங்கம் பகுதியுடைய ஒரு எண்ணமா இருந்தது. அதனாலதான் இப்போ நம்ம முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியும் பார்க்கணும், இப்பயுமே அவங்க எல்லாமே ஒரு மாற்றத்தை நோக்கிதான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன் வச்சிருந்தாங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த பகுதியில தாவேக்காவினுடைய தாக்கமும் அதிகமா இருந்திருக்கு. ஸ்ரீரங்கம் பகுதியை பொறுத்தவரைக்கும் இருந்திருக்கு, இங்கே கணிசமான அளவுல இருந்திருக்கு. இருந்தாலும் கூட அங்க மனோகரன் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது கிராமப்புறங்கள்லயும் சரி, ஸ்ரீரங்கம் நம்ம நகர்லயும் சரி, ஒட்டுமொத்த தொகுதியிலுமே பரவலா பேசக்கூடிய ஒரு கருத்து. நம்ம ஃபீல்ட்ல போனப்போ அதை எதிர்கொலிச்சுதான் பார்க்க முடியும். உங்களை பொறுத்தளவு இங்க அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னா தாவேக்கா எத்தனை பர்சன்டேஜ் இங்க வாக்கு வாங்குது? அவங்க யாருடைய வாக்குகளை வாங்குறாங்க? தாவேக்கா பொறுத்த வரைக்கும் குறிப்பா முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோடைய ஓட்டுகளை கணிசமான அளவுக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி அளவுக்கு அவங்க பிரிக்கிறாங்க. அதை தவிர திமுகவுடைய பட்டியலினத்தவர்கள், சிறுபான்மை சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இந்த மாதிரி கணிசமான அளவுல எல்லா ஓட்டையும் பிரிக்கிறாங்க. முக்கியமாக முன்னாடி சிறுபான்மையில் பாதுகாவல்னு சொல்லக்கூடிய திமுக வாசம் தான் இருந்தது. இப்போ விஜயோட தாக்கத்தினால அந்த ஓட்டுகள் எல்லாமே தாவேக்கா பக்கம் போறதை பார்க்க முடியுது. அதனால இளைஞர்கள் வாக்கு, தலித் வாக்கு, சிறுபான்மை இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் மற்றும் முஸ்லிம்களுடைய கணிசமான வாக்குகளையும் பிரிக்கிறார். அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 14% வரைக்கும் அவங்களுக்கு வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். நம்ம முதற்கட்ட கள ஆய்விலே இங்கே அதிமுகவுடைய மனோகரனுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களிடம் வெறுப்பை ஏற்படுத்தி இருந்தால் பழனியாண்டி. திமுகனாலே ஒரு ரவுடி கட்சி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இமேஜ். அதை தாண்டி ஸ்ரீரங்கத்தில் கோயில் இருக்குது. இந்த கோயிலில் பல அத்துமீறல்கள் நடந்திருக்குது இந்த HRNC மூலமாக. அந்த கோபம்லாம் பக்தர்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அடிமனை பிரச்சனை அதுவும் கூட மக்களிடம் இருக்கிறதுனால, பரவலாக அந்த பக்தர்களிடம் இருக்கிறதுனால ஒரு மாற்றம் வேண்டும், இந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இருந்திருக்காங்க. அந்த
மாற்றம் அப்படின்னு நினைக்கும் பொழுது தாவேக்காவும் புதுசாக அங்கே என்ட்ரி ஆகிறப்ப இளைஞருடைய வாக்குகள் பெருமளவு தாவேக்காவுக்கு போயிருக்கு. இது வந்து ஒரு நகர் பகுதி அப்படிங்கிறதுனால அதிகமாக அவங்களுக்கு போயிருக்கு. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஆட்களும் போட்டிருக்காங்க. குறிப்பாக சிறுபான்மையினர்கள் வாக்குகளும் தாவேக்காவுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 18% வரைக்கும் இங்கே வாக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறது கலாவில் ஈடுபட்ட செந்தில்குமார் சொல்கிறாரு. அதனால் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு மீண்டும் இங்கு இலை துளிர்க்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.